இந்த வகுப்புல நாங்க 0 இருந்து 1,00,000 வரைக்கும் நம்பர்ஸ எப்படி சிங்களத்துல சொல்றன்றத பாப்போம். இப்ப முதலாவது இந்த பூஜ்ஜியம். பூஜ்ஜியம்ன்றதுக்கு சிங்களத்துல பிந்துவ சொல்லுவோம். பிந்துவ. ஒன்றுன்றதுக்கு எக்க எக்க. ரெண்டுன்றதுக்கு தெக்க தேக்க தெக்க. மூன்றுன்றதுக்கு துண துண. நாலு ஹத்தர ஹத்தர. அஞ்சுக்கு பஹ பஹ. இந்த உச்சரிப்பு வந்து மிக முக்கியம். ப ஹ பஹ. அப்ப பிந்துவ எக்க தெக்க துண ஹத்தர பஹ. ஆறுக்கு வந்து ஹய ஹய. ஏழுக்கு ஹத்த ஹத்த. அப்ப உச்சரிப்பு மிகவும் முக்கியம். ஹத்த. எட்டுக்கு வந்து சிங்களம் அட்ட அட்ட. ஒன்பதுக்கு நவயன்னு சொல்லலாம், இல்லாட்டி நமயன்னு சொல்லலாம். பத்துக்கு வந்து சிங்களம் தஹய தஹய சொல்லுவோம். அப்ப பாருங்க, பூஜ்ஜியத்துக்கு பிந்துவ, ஒன்றுக்கு எக்க, ரெண்டுக்கு தெக்க, மூன்றுக்கு துண, நாலுக்கு ஹத்தர, அஞ்சுக்கு பஹ, ஆறுக்கு ஹய, ஏழுக்கு ஹத்த, எட்டுக்கு அட்ட, ஒன்பதுக்கு நவய இல்லாட்டி நமய, பத்துக்கு தஹய. இப்ப இந்த நம்பரை வச்சு கொண்டுதான் நாங்கள் மிகப்பெரிய நம்பர்ஸ வந்து உருவாக்கி கொண்டு போக போறோம். பெரிய பெரிய நம்பர்ஸ வந்து இந்த எக்க தெக்க துண ஹத்தர அதுகளை வச்சு கொண்டுதான் உருவாக்க போறோம். அப்ப எப்படி என்று பாப்போம். ஓகே. இந்த 11ன்றதுக்கு சிங்களத்துல எக்கோலக எக்கோலகன்னு சொல்லுவோம். எக்கோலக 11. 12ன்றதுக்கு சிங்களம் தொலக தொலக. உச்சரிப்பு முக்கியம். தோ என்ன தொலக. 13க்கு தஹத்துண என்று சொன்னாலும் சரி, தஹத்துண என்று சொன்னாலும் சரி, இல்லாட்டி தாத்துண என்றாலும் சரி, ரெண்டுமே சரிதான். தஹத்துண இல்லாட்டி தாத்துண. ஸ்போக்கன்ல கதை கேட்க தாத்துணன்னு சொல்றது ஈஸி. தாத்துண தஹத்துண கொஞ்சம் இழுபடுற மாதிரி இருக்கும். தாத்துண ஸ்பீடா சொல்லிடலாம். அடுத்த 14க்கு வந்து தஹ ஹத்தர தஹ ஹத்தர. அவ பாருங்க, அந்த 4ன்றது இங்க வருது. ஹத்தர இல்லாட்டி தாஹத்தர தாஹத்தர. 15க்கு வந்து பஹலோவ பஹலோவ பஹலோவ. அப்ப பஹலோவ. அப்ப டஹபஹன்னு சொன்னா பிள்ளை, சரியா? பஹலோவ. அதே மாதிரி 16க்கு, இப்ப 6க்கு வந்து ஹய. ஆனா இங்க வந்து ஹயண்டு வராது. என்னண்டு வரும்டா சயண்டு தான் வரும். அப்ப எப்படி வரும்? தஹசய தஹசய. நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது 10 என்று வரைக்க தஹ என்று ஞாபகப்படுத்தினீங்கடா சரி. 10ன்றதுக்கு தஹ இல்லாட்டி தா. 11 12 வித்தியாசம் என்ன? எக்கொலக தொலக. மிச்சம் எல்லாத்துக்கும் தஹ தா என்று வரும், சரியா? 15 மட்டும் வித்தியாசம், பஹலவ. 16 எப்படி வரும்? தஹ ஹயண்டு வராது, தஹசய இல்லாட்டி தாசய. ரெண்டும் சரி, தாசய. அப்ப 17. அப்ப 10ன்றதுக்கு படிச்சுட்டோம். தஹ 7ன்றதுக்கு படிச்சிருக்கிறோம். ஹத்த. அப்ப என்னண்டு வரும்? தஹ ஹத்த தஹ ஹத்த இல்லாட்டி தாஹத்த தாஹத்த. ரெண்டும் சரி. 18க்கு வந்து தஹ அட்ட தஹ அட்ட. இப்ப 12 தஹ, அட்டண்டா 8, இல்லாட்டி தா அட்ட தா அட்ட தஹ அட்ட இல்லாட்டி தா அட்ட. 19க்கு வந்து 19 என்றதுக்கு தஹ, 9க்கு நவய. அப்ப தஹ நவய தஹ நவய. அப்ப இல்லாட்டி தானவய தானவய என்று சொன்னீங்கன்னா சரி. அப்ப 10 வரைக்கும் ஞாபகம் வச்சிருங்க. தஹ இல்லாட்டி தா சொன்னா சரி. மிச்சம் எல்லாம் பழமையான 2 3 4 5 6 அதுகள் வந்து
சிங்களத்துல சொன்னீங்கன்னா சரி. அடுத்த 20. இந்த 20க்கு வந்து சிங்களம் விஸ்ஸ. விஸ்ஸ 20க்கு விஸ்ஸ என்று சொல்லுவாங்க. அப்ப 20க்கு விஸ்ஸ. 21க்கு வந்து சிங்களத்துல 20 என்றதுக்கு விஸ்ஸ. 20 என்று சொல்ல போறோம்டா விசி. விசி. இப்ப விசி ஒண்ணுக்கு உங்களுக்கு தெரியும் எக்க. விசி எக்க. விசி எக்க. அப்ப 22க்கு விசி தெக்க. 23 விசி துண. 24 விசி ஹத்தர. 25 விசி பஹ. 26 விசி ஹய. 27 விசி ஹத்த. 28 விசி அட்ட. 29 விசி நவய. 30 என்றதுக்கு நாங்க சிங்களத்துல திக என்று சொல்லுவோம். திக. திஹ. திக என்று சொல்லுவோம். அப்ப நீங்க இங்க ஞாபகப்படுத்த வேண்டியது என்ன? 20ன்றதுக்கு விஸ்ஸ. 20 என்று சொல்றதுக்கு விசி. அவ்வளவு ஞாபகம் வச்சிருந்தா சரி. அப்ப விஸ்ஸ விசி. மிச்சமெல்லாம் நம்பர்ஸ் அப்படியே வரும். ஏக்க தேக்க அது பழமையான பேட்டர்ன்ஸ். சரியா? அடுத்த 30. அப்ப 30க்கு திக என்று பார்த்திருக்கிறோம். அப்ப 30 என்னட்டு வரும்? திஸ் என்று வரும். திஸ். திஸ். தி இஸ் திஸ். அப்ப திஸ் 1ன்றதுக்கு எக்க. அப்ப திஸ் எக்க. 31 திஸ் எக்க. 32 திஸ் தெக்க. அப்ப திஸ் 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 என்று போகுது. 30 என்றா திஸ். அப்ப திஸ் தெக்க. அடுத்தது 33. அப்ப திஸ் துண. திஸ் துண. அடுத்தது 34. அப்ப திஸ் ஹத்தர. திஸ் ஹத்தர. 35 திஸ் பஹ. 36 திஸ் ஹய. 37 திஸ் ஹத. 38 திஸ் சட்ட. 39 திஸ் நவய. 40 என்றதுக்கு ஹத்தலிக. ஹத்தலிக. அப்ப ஹ இத்தலிஹ. ஹத்தலிக ரெண்டு உச்சரிச்சிங்கன்னா சரி. அப்ப 30ன்றதுக்கு திகன்னு ஞாபகம் வச்சிருக்கணும். 30 என்று சொல்லிக்க திஸ் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி. மிச்ச நம்பர்ஸ் பின்னுக்கு போதும். அடுத்தது 40க்கு உங்களுக்கு தெரியும் ஹத்தலிக. அப்ப 40 என்று சொல்ல போறோம்டா ஹத்தலிஸ். ஹத்தலிஸ். அப்ப ஹத்தலிஸ் 1ன்றதுக்கு எக்க. அப்ப ஹத்தலிஸ் எக்க. ஹத்தலிஸ் எக்க. அப்ப மிச்சம் எல்லாம் அப்படியே வரப்போகுது. அப்ப 42 ஹத்தலிஸ் தெக்க. 43 ஹத்தலிஸ் துண. 44 ஹத்தலிஸ் ஹத்தர. 45 ஹத்தலிஸ் பஹ. 46 ஹத்தலிஸ் ஹய. 47 ஹத்தலிஸ் ஹத்த. 48 ஹத்தலிஸ் சட்ட. 49 ஹத்தலிஸ் நவய. 50. 50ன்றதுக்கு சிங்களம் பனக. அப்ப நீங்க ஞாபகப்படுத்த வேண்டியது 40ன்றதுக்கு ஹத்தலிக. 40 என்றதுக்கு ஹத்தலிஸ் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி. அப்ப 50ன்றதுக்கு பனகன்னு பார்த்துட்டோம். அப்ப 50 என்று சொல்லிக்க பனஸ். பனஸ். சரியா? பனஸ். 50 பனஸ். அப்ப மிச்சமெல்லாம் வளமையானது. அப்ப 1 வேண்டா எக்க. இப்ப பனஸ்தெக்க 51. பனஸ்தெக்க 52. பனஸ்துண 53. பனஸ் ஹத்தர 54. பனஸ் பஹ 55. பனஸ் ஹய 56. பனஸ் ஹத்த 57. பனஸ் சட்ட 58. பனஸ் நவய 59. அப்ப நீங்க ஞாபகப்படுத்த வேண்டியது பனகண்டா 50, பனசண்டா 50 என்று வரும். அவ்வளவு ஞாபகம் வச்சிருந்தா சிம்பிள். அடுத்தது 60க்கு வந்து சிங்களம் ஹெட். ஹெட்ட. ஹெட்ட என்று உச்சரிச்சிக்கண்டா சரி. 60 என்று சொல்ல போறோம்டா ஹெட்ட. ஹெட்ட. இப்ப இதுல ஒரு சேஞ்சுமே இல்ல. 60 என்றாலும் ஹெட்ட தான், 60 என்றாலும் ஹெட்ட தான். அப்ப ஹெட்ட எக்க. ஹெட்ட எக்க. அப்ப 62 ஹெட்ட தெக்க. ஹெட்ட தெக்க. 63 ஹெட்ட துண. 64 ஹெட்ட ஹத்தர. 65 ஹெட்ட பஹ. 66 ஹெட்ட ஹய. 67 ஹெட்ட ஹத்த. 68 ஹெட்ட அட்ட. 69
ஹெட்ட நவய. 70 70க்கு வந்து சிங்களத்துல ஹெத்தேவ. ஹெத்தேவ என்று உச்சரிக்கணும். அப்ப என்ன உச்சரிக்கணும்? ஹெத்தேவ. அப்ப நீங்க ஞாபகப்படுத்த வேண்டியது என்ன? 60 என்றாலும் ஹெட்டதான், 60 என்றாலும் ஹெட்டதான். மிச்சம் எல்லாம் எக்க தெக்க துணை அதுகள் தானே, அது ஞாபகப்படுத்தினீங்கன்னா சரி. அடுத்தது 70. அப்ப 70க்கு வந்து ஹெத்தேவ. ஹெத்தேவ. அப்ப அந்த வானா சவுண்ட் இருக்கு தானே, அந்த வானா சவுண்ட கட் பண்ணி விட்டோம்டா ஹெத்தே என்று வரும் தானே. அந்த ஹெத்தேண்டா தான் 70. ஹெத்தே 70. அப்ப அதோட எக்க சேர்த்து விட்டா ஹெத்தே எக்க. ஹெத்தே எக்க. ஹெத்தே தெக்க 72. ஹெத்தே துண 73. ஹெத்தே ஹத்தர 74. 75 ஹெத்தே பக. 76 ஹெத்தே ஹய. 77 ஹெத்தே ஹத்த. 78 ஹெத்தே அட்ட. 79 ஹெத்தே நவய. அப்ப நீங்க ஞாபகப்படுத்த வேண்டியது ஹெத்தேவண்டா 70, ஹெத்தே என்று வந்தா 70. அவ்வளவுதான். அடுத்தது 80. இந்த 80க்கு வந்த சிங்களத்துல அசுவ சொல்லுவோம். அசுவ. அப்ப 80க்கு என்ன? அசுவ. அசுவ. இப்ப 80 என்று சொல்ல போறோம்டா அந்த அசுவ என்றதுல வானா சவுண்ட் இருக்கு தானே, அந்த வானா சவுண்ட கட் பண்ணி விட்டீங்கடா அது என்னண்டு வரும்? அசு எக்க வரும். அசு எக்க. அப்ப 80 என்றா அசு. அப்ப 80 என்றா அசுவ, அந்த வானாவை கட் பண்ணி விட்டோம்டா அசு. அப்ப அசு எக்க 81. அசு எக்க 81. அசு தெக்க 82. அசு துண 83. அசு ஹதர 84. அசு பக 85. அசுஹய 86. அசு ஹத்த 87. அசு அட்ட 88. அசு நவய 89. அப்ப நீங்க ஞாபகப்படுத்த வேண்டியது என்ன? 80 என்றா அசுவ, 80 என்றா அசு. அடுத்தது 90. 90க்கு வந்து சிங்களத்துல அணுவ என்று சொல்லுவோம். அப்ப 80 என்றா அசுவ, 90 என்றா அணுவ. அணுவ என்று வேற. அப்ப 90 என்று வரைக்க நீங்க அசுவாவில வானா தானே கட் பண்ணினீங்க, அதே மாதிரி அணுவாவிலையும் வானாவை கட் பண்ணி விட்டோம்டா அணு என்று வேற. அணு. அப்ப 90 அணு எக்க 1. அப்ப 91 எப்படி வரும்? அணு எக்க. அணு எக்க. 92 அணு தெக்க. அணு தெக்க. 93 அணு துண. அணு துண. 94 அணு ஹத்தர. 95 அணு பக. 96 அணு ஹய. 97 அணு ஹத்த. 98 அணு அட்ட. 99 அணு நவய. அப்ப நீங்க ஞாபகப்படுத்த வேண்டியது என்ன? 90 அணுவ, 90 அணு என்று வந்துச்சுன்னா சரி. அடுத்தது 100. 100. இந்த 100க்கு வந்து சிங்களத்துல சீய. சீய என்று சொல்லுவோம். 100க்கு சீய என்று சொல்லுவோம். அப்ப இது வரைக்கும் நாங்க இந்த சைவர்ல இருந்து 100 வரைக்கும் பார்த்திருக்கிறோம். அப்ப உங்களுக்கு சிம்பிள் என்ன? அப்ப சைவர்ல இருந்து நீங்க 10 மட்டும் ஞாபகப்படுத்தணும். அதை விட அங்கால வந்து 11 12 அது உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்கணும். அதை விட 12 13 அதுகள்ல 10 தக 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 என்று ஞாபகம் வச்சிருந்தா சரி. அதுக்கு பிறகு 20 அது தெரிஞ்சிருக்கணும். பிறகு 20 என்றது தெரிஞ்சா சரி. அடுத்த 30 தெரிஞ்சா சரி. 30 என்றது தெரிஞ்சா சரி. அதே மாதிரிதான் 40 40, 50 50, 60 60, 70 70, 80 80, 90 90, அடுத்தது 100. இதே பேட்டர்ன்ல தான் இப்ப அடுத்தடுத்த நம்பர்ஸும் பெறப்போகுது. ஓகேயா? அப்ப பாருங்க 100. அப்ப 100ன்றதுக்கு சிங்களத்துல சீய. சீய. 100 என்ன? சீய. அப்ப 100 என்றதுக்கு என்ன சிங்களம் என்றத பார்ப்போம். 100. அப்ப 100 என்றதுக்கு நாங்கள் தமிழ்ல 100 என்ற மீனிங்ல தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணும்.
அப்ப ஒன்றுன்றதுக்கு என்ன எக்க, ஒன்றுன்றதுக்கு எக்க. அப்ப ஒரு நூற்று என்றா இந்த சியன்னு சொன்னதானே இங்க சியன்னு உச்சரிப்போம். அப்ப எக்க சிய ஒன்று எக்க. அப்ப எப்படி வரும்? ஒரு நூற்று ஒன்று என்ற மீனிங்ல வரும். அப்ப எக்க சிய எக்க, எக்க சிய எக்க. அப்ப 150ன்றதுக்கு பார்ப்போம். அப்ப ஒரு நூற்று 50 அப்படி பாத்தீங்கன்னா சரி. அப்ப எக்கசிய 50ன்றதுக்கு என்ன பனக. அப்ப எக்கசிய பனக, எக்கசிய பனக ரெண்டு பேரும். இப்ப சிம்பிள் என்ன. இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப 145 பார்க்க போறோம்டா, ஒரு நூற்று எக்கசிய 40 ஹத்தலிஸ் 5 பக. அப்ப எக்கசிய ஹத்தலிஸ் பக ரெண்டு பேரும். ஓகே, அடுத்தது பாருங்க 200. 200 இந்த 200க்கு வந்து 200 என்ற மீனிங்லாம் வரும். அப்ப 2ன்றதுக்கு என்ன தெக்க, 2ன்றதுக்கு தெக்க. இதோட இந்த சியன்றத சேர்க்க, இந்த தெக்கன்றதோட சியன்றத சேர்க்க என்னண்டு வருமண்டா, இந்த க என்ற சவுண்ட் கட் பண்ணப்படுறது. அப்ப தெசிய, தெசியன்னு வரும். அப்ப தெக்க சிய அதுல இருக்கிற காணா வெட்டுப்பட்டா தெசிய என்று வரும். அப்ப 200 என்றா தெசிய, தெசிய. இப்ப சீயன்னா சீனாண்டு வருது, தெசிய எக்க. அப்ப 201 தெசிய எக்க. அப்ப 250 தெசிய என்ன 200 என்ன. அப்ப 200க்கு என்ன தெசிய, 50ன்றதுக்கு பனக. அப்ப தெசிய பனக, தெசிய பனக ரெண்டு பேர். இப்ப 300 அப்ப 300. அப்ப 3க்கு என்ன துணை. அப்ப இந்த துணவோட சீய செய்யறக்க எப்படி வருமண்டா துன் என்ற மீனிங்ல வரும். துன், துன். அப்ப துன் சீய, துன் சீய. அப்ப 300 துன் சீய. அப்ப 300 என்று வரைக்க அதே துன் சீய என்று வரும். அப்ப சீயன்றது சீய என்று மாறிடும். அப்ப துன் சீய எக்க ஒன்று, துன் சீய எக்க. அப்ப துன் சீய 300, துன் சீய என்றா 300 என்று வரும். அடுத்த 350 என்றா துன் சீய பனக. அப்ப இதே மாதிரி தான் அந்த 300 என்றதுக்கு துன் சீயன்னு ஞாபகம் வச்சிருந்தீங்கடா சரி. மிச்சம் எல்லாம் வளமையான இது சரியா. அடுத்தது 400. அப்ப 4க்கு வந்து உங்களுக்கு தெரியும் ஹத்தர. அப்ப 4க்கு வந்து ஹத்தர. அப்ப 400 ஹத்தர சீயண்டு வருமாண்டு யோசிப்பீங்க. ஆனா ஹத்தர சீயண்டு வராது. அப்ப ஹத்தரக்கு பதிலா ஹார என்ற வேர்ட பாவிப்போம். ஹார, ஹார. இந்த ஹாரவோட தான் நாங்க சீய செய்யணும். ஹார சீய. ஏனென்றால் சொல்றதுக்கு ஈஸி பாருங்க. ஹத்தர சீயன்னு சொல்றது கொஞ்சம் இழுபடுற மாதிரி இருக்கும். அதே ஹாரசீயன்றது ஈஸியா இருக்கு. அதான் ஹாரசீய. அப்ப 400 ஹாரசிய ரெண்டு பேர். இப்ப சீய சீயண்டு வருது அவ்வளவு. இப்ப ஹாரசிய எக்க ஒன்று, ஹாரசிய எக்க. இப்ப 450. அப்ப என்னண்டு வரும் ஹாரசிய 50ன்றதுக்கு பனக. அப்ப ஹாரசிய பனக, ஹாரசிய பனக. அப்ப காரசிய எக்க 401. இப்ப ஹாரசிய பனக 450 ரெண்டு பேர். இப்ப 500ன்றதுக்கு சிங்களம் 5க்கு வந்து உங்களுக்கு தெரியும் பக என்ன பக. இந்த பகவோட சிய சேர்த்தா பகசியண்டு வராது சரியா. எப்படி வரும்டா பன்சிய என்று வரும். அப்ப பன்சியண்டு தான் வரும். 500 என்றா பன்சிய, பன்சிய. அப்ப 500 என்று சொல்ல போறோம்டா பன்சிய எக்க, பன்சிய எக்க, பன்சிய எக்க. அப்ப 500 என்றதுக்கு நீங்க பன்சிய என்றது ஞாபகம் வச்சிருந்தா சரி. அப்ப 550 பன்சிய பனக, பன்சிய பனக. 500 என்றா பன்சிய, 50 என்றா பனக. இப்ப 555 என்றா பன்சிய பனஸ் பக. அப்ப 50 என்றா பனஸ் என்று பார்த்தனாங்க, 5 என்றா பக. அப்ப பன்சிய பனஸ் பக அவ்வளவுதான். அடுத்தது 600. அப்ப 600. அப்ப 600 இங்க வந்து அப்படியே வரும். 6 ஹய, 100 சீய. அப்ப ஹயசிய. அப்ப இங்க ஒரு மாற்றமுமே இல்ல. ஹயசியன்றது அப்படியே வரும் சரியா. இப்ப 600 என்று சொல்ல போறோம். அப்ப 600 சீயன்றது சீயண்டு மாறும் அவ்வளவுதான். அப்ப ஹயசிய எக்க, ஹயசிய எக்க, ஹயசிய எக்க. 601
ஹயசிய எக்க. அப்ப 650 ஹயசிய பனக. அப்ப 600ன்றதுக்கு நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும் ஹயசிய. அப்ப ஹயசிய பனக, ஹயசிய பனக. அவ்வளவுதான். அடுத்த 700. அப்ப 700. அப்ப 7க்கு என்ன ஹத்த, 7க்கு வந்து ஹத்த. அப்ப 100 சீய. அப்ப ஹத்த சீய என்று வருமா? அப்படி வராது. நீங்க துணசீய என்று பாவிக்க தானே, துன்சீய என்று தானே பாவிச்சீங்க. அதே பேட்டர்ன் தான் இந்த ஹதசிய ஹத்சிய என்று மாறும். அப்ப ஹத்சிய, ஹத்சிய. ஏனென்றா ஹதசியன்றது இழுபடுற மாதிரி இருக்கும். நீங்க ஹத்சியன்றா சிம்பிளா சொல்லிட்டு போடலாம். அப்ப ஹத்சிய. அப்ப 700 என்றதை சொல்ல போறோம்டா ஹத்சிய. அப்ப 700ன்றதுக்கு ஹத்சிய. அந்த 750 சொல்ல போறோம்டா ஹத்சிய பனக. 50க்கு பனக. அப்ப 700 என்றா ஹத்சிய, 700 என்றா ஹத்சிய. அடுத்து 800. அப்ப 800 என்று வரும். 8க்கு என்ன அட்ட, 100க்கு சீய. ரெண்டையும் சேர்த்து விட்டா அட்டசீய, அட்டசீய என்று வரும். அப்ப 800 என்று வரைக்க இந்த சீயன்றது சீயாண்டு மாறிச்சண்டா சரி. அப்ப அட்டசிய எக்க, அட்டசிய எக்க. அப்ப 801 அட்டசிய எக்க. அப்ப 850 என்று சொல்ல போறீங்கண்டா அட்டசிய பனக, அட்டசிய பனக. அவ்வளவுதான். அப்ப 800 அட்டசிய, 800 என்று சொல்ல போறோம்டா அட்டசிய எக்க. சரியா? அடுத்தது 900. 900க்கு வந்து சிங்களம் நவசிய. அப்ப 9க்கு வந்து உங்களுக்கு தெரியும் நவையாண்டு, என்ன 9க்கு நவைய. ஆனா இந்த சீயவோட சேரைக்க இந்த யானாவை கட் பண்ணணும். அப்ப யானாவை கட் பண்ணினா அப்படி வரும் நவண்டு வரும். அப்ப நவசீய, நவசீய, நவசீய. இப்ப நவயசீயன்னு சொல்ல மாட்டோம், என்னடா சொல்லிக்க இழுபடும். அப்ப நவசீயண்டா ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். அப்ப 900 என்று சொல்ல போறோம்டா நவசிய எக்க, நவசிய எக்க. இப்ப 950 இப்ப நவசிய பனக, நவசிய பனக. அப்ப 900. அப்ப நவசிய 50ன்றதுக்கு பனக. அப்ப நவசிய பனக, நவசிய பனக அப்படி வரும். ஓகே, அடுத்தத பாருங்க 1000. அப்ப 1000க்கு வந்து சிங்களம் தாக, தாக. அப்ப 1000க்கு வந்து தாக என்று சொல்லுவோம். 1000க்கு தாக. அப்ப 1000 என்று சொல்ல போறோம்டா அப்ப 1000 என்ற மீனிங்ல தான் இங்க வர போகுது. அப்ப 1000 ஒன்றுக்கு எக்க தானே. ஆனா இந்த இடத்துல எக்கன்னு தான் பாய்ப்போம். அப்ப எக் தஹஸ் ஒன்று என்றதுக்கு எக்க. அப்ப எக் தஹஸ் எக்க. இல்லாட்டி இந்த தஹஸ்ன்றதுக்கு பதிலா தாஸ் என்றதையும் பாவிப்போம், தாஸ். அப்ப எக் தாஸ், எக் தாஸ். அப்ப 1000 என்ற மீனிங்ல வரும். அப்ப எக் தாஸ் எக்க, 1001 எக் தாஸ் எக்க. அப்ப 1000 என்றா தாக, 1000 என்றா எக் தஹஸ் இல்லாட்டி எக் தாஸ் என்ற ஞாபகம் வச்சிருந்தீங்கடா சரி. 1500. அப்ப எக் தஹஸ் 500 பன்சிய, எக் தஹஸ் பன்சிய, எக் தஹஸ் பன்சிய. இல்லாட்டி எக் தாஸ் பன்சிய, எக் தாஸ் பன்சிய. அப்ப இதுல என்ன வந்திருக்குது? முதலாவது பாத்தம் வந்து 1 2 3. அதுக்கு பிறகு 31. அதுக்கு பிறகு 331. இப்ப பாக்குறோம் 3331 அப்படி வர மாட்டேன். சரியா? அப்ப அப்படித்தான் அந்த பேட்டர்ன்ஸ் வந்து உருவாக்கி போகுது. அப்ப 1500 எக் தாஸ் பன்சிய. அப்ப 1555 எக் தாஸ் பன்சிய என்றது 550 பனஸ் 5 பக. அப்ப எப்படி வரும்? எக் தாஸ் பன்சிய பனஸ் பக அப்படிதான் வரும். அடுத்த 2000. அப்ப இதுகளை வந்து நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கலாம். அந்த 100க்கு நாங்கள் பாவிச்சோம் அதே பேட்டர்ன்ல தான் இந்த 1000க்கும் வந்து பாவிச்சோம். அப்ப 100க்கு வந்து எப்படி பாவிச்சோம்? 200ன்றத எப்படி பாவிச்சோம்? தெசியன்னு பாவிச்சோம், தெசியன்னு. அப்ப அதுல இருக்கிற சீயவை கட் பண்ணி போட்டு தாக போட்டு விட்டோம்டா தெதாக என்று வரும். அப்ப தெசியண்டா 200. அப்ப தெதாகண்டா 2000. அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? அப்ப தாகண்டா 1000,
அப்ப முன்னுக்கு தே என்றதை போட்டு விட்டோம்டா 2000. அப்ப 2க்கு தெக்க தானே, அதுல இருக்கிற காணாவை கட் பண்ணி போட்டு தாக சேர்க்கிறோம். அப்ப தெதாக ரெண்டு பேரும். இப்ப 2000 என்று சொல்ல போறோம்டா தெதஹஸ் எக்க, தெதஹஸ் எக்க. சரியா? இல்லாட்டி தஹஸுக்கு பதிலா தாஸ் போட்டோம்டா தெதாசெக்க, தெதாசெக்க. அப்ப தெதஹசெக்க இல்லாட்டி தெதாசெக்க ரெண்டும் சரி. தெதாசெக்க இல்லாட்டி தெதஹசெக்க. அப்ப 2000 என்றா தெதாக, 2000 என்றா தெதஹஸ் இல்லாட்டி தெதாஸ். அப்படி ஞாபகம் வச்சிருந்தீங்கடா சரி. அப்ப 2500 தெதஹஸ் பன்சிய. அப்ப 2555 தெதஹஸ் பன்சிய பனஸ் பஹ இல்லாட்டி தெதாஸ் பன்சிய பனஸ் பஹ. இப்படித்தானே அந்த பேட்டர்ன்ஸ் வந்து உருவாகும். நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது 1000 1000, 2000 2000. இப்ப தாக எக்தஹஸ், தெதாக தெதஹஸ். அவ்வளவு ஞாபகம் வச்சிருந்தா சரி. அடுத்த 3000. அப்ப 3000 அப்படி துண்டாக. அப்ப அங்க துன்சியன்னு பார்த்தனாங்க. அந்த சீயவை கட் பண்ணி விட்டோம்டா அந்த இடத்துல தாக போட்டு விட்டோம்டா துண்டாக. அப்ப துன்சிய இங்க துண்டாக. அவ்வளவுதான். அப்ப 3000க்கு என்ன துண்டாக. அப்ப 3000 அப்ப தாகன்றது தஹஸ் போட்டு விட்டீங்கன்னா சரி. அப்ப துண்டஹஸ் செக்க, துண்டஹஸ் செக்க. அப்ப துண்டா செக்கண்டாலும் சரிதான். துண்டா செக்க, துண்டஹஸ் செக்க இல்லாட்டி துண்டா செக்க. 3500 துண்டஹஸ் பன்சிய, துண்டஹஸ் பன்சிய இல்லாட்டி துண்டாஸ் பன்சிய ரெண்டும் சரிதான். அப்ப துண்டஹஸ் பன்சிய இல்லாட்டி துண்டாஸ் பன்சிய ரெண்டுமே சரி. நீங்க ஞாபகப்படுத்த வேண்டியது என்ன? 3000 என்றா துண்டாக, 3000 என்றா துண்டஹஸ் இல்லாட்டி துண்டாஸ். அடுத்த 4000. அப்ப 400க்கு படிச்ச நாங்க என்னென்ன படிச்ச நாங்க ஹாரசிய. அப்ப 4000 ஹாரதாக. அப்ப சியாக்கு பதிலா தாக போட்டு விட்டீங்கடா சரி. அப்ப ஹாரதாக. அப்ப 4000 என்று வரைக்க ஹாரதஹஸ் எக்க, ஹாரதஹஸ் எக்க. இல்லாட்டி தஹஸுக்கு பதிலா தாஸ் போட்டு விட்டீங்கன்னாலும் சரி. அப்ப ஹாரதாஸ் எக்க, ஹாரதாஸ் எக்க. அப்ப 4000 என்றா ஹாரதாக, 4000 என்றா ஹாரதாக. அப்ப 4000 என்றா ஹாரதஹஸ், ஹாரதஹஸ் என்று வரும். இப்ப 4500. அப்ப ஹாரதஹஸ் பன்சிய, ஹாரதஹஸ் பன்சிய இல்லாட்டி ஹாரதாஸ் பன்சிய, ஹாரதாஸ் பன்சிய ரெண்டும் சரி. அப்ப நீங்க ஞாபகப்படுத்த வேண்டியது ஹாரதாக என்றா 4000, 4000 என்றா ஹாரதஹஸ் இல்லாட்டி ஹாரதாஸ் என்று வரும். அடுத்தது 5000. இந்த 5000க்கு வந்து அங்க 500க்கு என்னன்னு பார்த்தனாங்க பன்சிய என்று பார்த்திருப்போம். இந்த இடத்துல சிய. அப்ப சியக்கு பதிலா இங்க தாக போட்டு விட்டோம்டா பண்டாக, பண்டாக என்று வரும். அப்ப 5000 பண்டாக. அப்ப 5000 என்று சொல்ல போறோம்டா தாகக்கு பதிலா தஹஸ் என்று போட்டு விட்டோம்டா பண்டஹஸ் செக்க, 5001 பண்டஹஸ் செக்க இல்லாட்டி பண்டா செக்க ரெண்டும் சரி. அப்ப 5000 என்றா பண்டாக, 5000 என்றா பண்டஹஸ் இல்லாட்டி பண்டாஸ் என்றது ஞாபகப்படுத்தினா சரி. 5500 பண்டஹஸ் பன்சிய, 500 பன்சிய இல்லாட்டி பண்டாஸ் பன்சிய, பண்டாஸ் பன்சிய ரெண்டும் சரி. அடுத்தது 6000. அப்ப 600க்கு என்னன்னு பார்த்தனாங்க ஹயசியன்னு பார்த்திருப்போம். அப்ப சியாக்கு பதிலா தாக போட்டு விட்டோம்டா ஹயதாக, ஹயதாக ரெண்டு பேரும். அப்ப 6000 என்று சொல்ல போறோம்டா இந்த தாகக்கு பதிலா தஹஸ் போட்டு விட்டோம்டா சரி. அப்ப ஹயதஹஸ் எக்க இல்லாட்டி ஹயதாஸ் எக்க அவ்வளவுதான். அடுத்தது 6500. அப்ப என்னன்னு வரும் ஹயதஹஸ் பன்சிய இல்லாட்டி ஹயதாஸ் பன்சிய ரெண்டு வரும். அடுத்தது 7000. 7000க்கு என்ன 700ன்றதுக்கு ஹத்சியன்னு பார்த்தனாங்க. அப்ப சியாக்கு பதிலா தாக போட்டு விட்டோம்டா ஹத்தாக, ஹத்தாக ரெண்டு வரும். அப்ப 7000 ஹத்தாக. அப்ப 7000 என்று வரைக்க ஹத்தஹஸ் எக்க இல்லாட்டி ஹத்தாஸ் எக்க. அப்ப 7000 ஹத்தஹஸ் எக்க இல்லாட்டி ஹத்தாஸ் எக்க. அப்ப 7000 என்றா ஹத்தாக,
7000 என்றா ஹத்தஹஸ் இல்லாட்டி ஹத்தாஸ் ரெண்டு பேரும். அப்ப 7500 ஹத்தஹஸ் பன்சிய இல்லாட்டி ஹத்தாஸ் பன்சிய அவ்வளவுதான். 8000 அப்ப 800க்கு என்னன்னு பார்த்த நாங்க அட்டசியன்னு பார்த்திருப்போம். அப்ப 8000 அட்டதாக அட்டதாக. அப்ப 8000 என்று வரைக்க அட்டதஹஸ் எக்க. அப்ப தாகன்றதுக்கு பதிலா தஹஸ் போட்டு விட்டீங்கன்னா சரி, இல்லாட்டி தாஸ் போட்டு விட்டாலும் சரி. அப்ப அட்டதாஸ் எக்க அட்டதாஸ் எக்க. அப்ப அட்டதாகண்டா 8000 8000 என்று வருதுண்டா அட்டதஹஸ் இல்லாட்டி அட்டதாஸ் என்று வர. அப்ப 8500 அட்டதஹஸ் பன்சிய அட்டதஹஸ் பன்சிய இல்லாட்டி அட்டதாஸ் பன்சிய ரெண்டும் சரி. அப்ப அட்டதஹஸ் பன்சிய இல்லாட்டி அட்டதாஸ் பன்சிய ரெண்டும் சரி. அடுத்தது 9000. அப்ப 900ன்றதுக்கு நாங்க பார்த்தோம் நவசிய நவசிய. அப்ப சியக்கு பதிலா தாக போட்டு விட்டோம்டா நவதாக நவதாக என்று வரும். நவதாக 9000. அப்ப தாகக்கு பதிலா தஹஸ் இல்லாட்டி தாஸ் போட்டு விட்டோம்டா அது 9000 என்று வரும். அப்ப எப்படி வரும்? நவதஹஸ் எக்க நவதஹஸ் எக்க இல்லாட்டி நவதாஸ் எக்க நவதாஸ் எக்க. அப்ப 9500 நவதஹஸ் பன்சிய நவதஹஸ் பன்சிய இல்லாட்டி நவதாஸ் பன்சிய. இப்படித்தான் இந்த பேட்டர்ன்ஸ் உருவாகும். இப்ப நீங்க ஞாபகப்படுத்த வேண்டியது என்ன? 9000 என்றா நவதாக, 9000 என்றா நவதஹஸ் இல்லாட்டி நவதாஸ். இது சிம்பிள் விஷயம். நீங்க 100 200 300க்கு பார்த்த மாதிரி தான் இந்த 1000 2000 3000ன்றதுக்கு வரும். அதே ஃபார்மேட் தான். சரியா? அங்க சிய பார்த்தோம், இங்க தாக பாக்குறோம். சரியா? சிய போடேக்க இங்க தஹஸ் இல்லாட்டி தாஸ் போடுறோம். அவ்வளவுதான் விஷயம். சரியா? இந்த பேட்டர்னை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நம்பர்ஸ் வந்தாலுமே உங்களுக்கு சிங்களத்துல சொல்லக்கூடியதாக இருக்கு. அடுத்தது 10,000 10,000. அப்ப 10க்கு என்ன? தகைய தகைய. அப்ப தகைய அதோட தாக தாகண்ட 1000 தானே. அப்ப தகையோட தாக சேர்த்தமண்டா தகைய தாகண்டு வரும். ஆனா அப்படி சொல்ல மாட்டோம். இந்த யாவை கட் பண்ணி போட்டுதான் சொல்லுவோம். ஏனண்டா ஸ்பீடு காண்டி. இப்ப தகதாக தகையதாக இழுபடுது. அப்ப அது சொல்ல மாட்டோம். தகதாக தகதாக. அப்ப 11,000 11க்கு எக்கொலக என்று பார்த்திருப்போம். 11க்கு எக்கொலக. அப்ப 11,000 எக்கொலகதாக என்று சொல்ல மாட்டோம். எக்கொலஸ் தாக எக்கொலஸ் தாக. இது கவனம். எக்கொலஸ் தாக 11,000 எக்கொலஸ் தாக. 12,000 தொலக என்றா 12 தொலக என்றா 12. அப்ப 12,000 என்று வரைக்க அங்க அப்படி வரும்டா தொலஸ் தாக தொலஸ் தாக. இப்ப தொலக தொலஸ் என்று வருது. அவ்வளவுதான். மெத்தடங்கள்ல நீங்க 13க்கு தாத்துண என்று படிச்சிருப்பீங்க, தகத்துண என்று படிச்சிருப்பீங்க. அப்ப ரெண்டுமே பாவிக்கலாம். பாவிக்க துணன்றது துண்ணண்டு வரும் உங்களுக்கு தெரியும். அப்ப தாத்துண்டாக என்று வரும். அப்ப 13ன்றதுக்கு தாத்துண. அப்ப ரெண்டும் சேரேக்க தாத்துண்டாக. இதே மாதிரிதான் மிச்சம் எல்லாத்துக்கும் பெறப்போகுது. அப்ப பாருங்கோ 14,000 தாகதரதாக தாகதரதாக. பிறகு நீங்க இதுக்கு கத்தரன்றதுக்கு பதிலா ஹாரதானே போட்டு நாங்கண்டு தாகாரதாகன்னு போடக்கூடாது. ஏன்? 14ன்றதுக்கு என்ன சிங்களம்? தகஹத்தர. அப்ப அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. சரியா? அப்ப தகஹத்தரதாகன்னு தான் பெரும், இல்லாட்டி தாகத்தரதாகன்னு தான் பெரும். சரி, அது 4,000ன்றதுக்கு ஹாரதாக, அது சரி. ஆனா 14,000ன்றதுக்கு தாகத்தரதாக என்று தான் பெரும். அடுத்த 15,000. அப்ப 15க்கு என்ன? பகலோவ. ஆனா இங்க வரைக்க அங்க எக்கொலக எக்கொலஸ் வந்த மாதிரி, தொலக தொலஸ் வந்த மாதிரி இங்க பகலோவ பகலோஸ் வரும். இப்ப பகலோஸ் தாக பகலோஸ் தாக வரும். 16க்கு தாசயன்னு தானே பார்த்தனாங்க, இல்லாட்டி தாகசய. அப்ப தாசய தாக தாசய தாக. அவ்வளவுதான். 17க்கு தாகத்தன்னு பார்த்தனாங்க. அப்ப தாகத் தாக தாகத் தாக. அப்ப இத் பேட்டர்ன்ல முடியணும். என்ன? தாகத் தாக தாகத் தாக. அது பிள்ள. சரியா? அடுத்த 18க்கு தாட்ட தாட்ட தாக. இப்ப தா அட்டதாக 18,000 தா அட்டதாக. 19க்கு தானவய. என்ன? தகனவயன்னு படிச்சிருப்பான். என்ன? தகனவய.
ஆனா அந்த ஜானாவை கட் பண்ணணும். ஏனண்டா சொல்ல ஈஸிக்காண்டி. அப்ப தானவதாக, தானவதாக ரெண்டு பேரும். அடுத்தது 20,000. அப்ப 20க்கு வந்து விஸ்ஸதானே, விஸ்ஸதானே. அப்ப விஸ்ஸதாக சொல்ல மாட்டேன், விஸ்ஸதாக. அப்ப 20 என்ற மீனிங்க தான் இங்க பாவிப்போம். அப்ப என்னண்டு பாவிப்போம்? விசிதாக, விசிதாக. 20,000 விசிதாக என்று சொல்லுவோம், விசிதாக. சரியா? இப்ப இதுல ஞாபகம் வச்சிருந்தா சரி. ஓகே. அப்ப உங்களுக்கு தெரியும் விசிதாக என்றா 20,000, விசிதாக 20,000. அப்ப 21,000 என்னண்டு வேற 21க்கு வந்து விசி எக்க என்ன. அப்ப எக்க வந்து எக்கண்டு தானே வரும் என்ன ஆயிரத்தோட. அப்ப விசி எக் தா, விசி எக் தாக அவ்வளவுதான். அப்ப 22,000 விசி தெக்க, 22 விசி தெக்க. அப்ப தெக்க வந்து தாகவோட செய்யறேக என்னண்டு வந்தது? தெதாக வந்தது. அப்ப இதுவும் என்ன மாதிரி வரும்? விசிததாக, விசிததாக. அப்ப விசிதெக்கதாக அது பிள்ளை, விசிதெக்கதாக பிள்ளை. அப்ப விசிததாக. அடுத்த 23,000. அப்ப 23க்கு என்ன சொன்னோம்? விசித்துண. அப்ப இனி என்னடு வரும்? விசித்துண்டாக தான் வரும். ஏன் துண துண்ணு தானே பாவிச்சுனாங்க, துன்சிய துண்டாக. அப்ப இங்கேயும் துண்டாக தான் வரும். அப்ப விசித்துண்டாக, விசித்துண்டாக. அடுத்த 24க்கு விசிஹத்தர. அப்ப இது மாற்றம் இல்ல தானே. அப்ப விசிஹத்தரதாக தான் வரும், விசிகாரதாக வராது. ஏனண்டா 24க்கு விசிஹத்தர தானே. அப்ப அப்படியேதான் வரும், விசிஹத்தரதாக. 25க்கு விசிப்பக. அப்ப விசிப்பக தாகவோட சேர்க்க அங்க நாங்க 5,000க்கு பண்டாக பாவிச்சோம். அந்த பக பன்னெண்டு தான் மாற. அப்ப விசி பண்டாக, விசி பண்டாக. சரியா? 26க்கு விசிகாய, விசிகாயதாக வரும், விசிகாயதாக. 27 விசிஹத்த சேரேக்க விசிஹத்தாக வரும், விசிஹத்தாக. 28 விசியாட்ட, 28க்கு அதோட தாக சேர்த்து விட்டோம்டா, விசியாட்ட தாக. 29க்கு விசினாவைய. அப்ப யானாவை கட் பண்ணி விட்டோம்டா விசினாவ அதோட தாக. அப்ப விசினவ தாக. அடுத்த 30, 30க்கு வந்து திகதானே. ஆனா நாங்க 20க்கு வந்து விச. ஆனா 20,000க்கு விசிதாக தானே பாவிச்சோம். அப்ப 30,000க்கும் திகன்றதை பாவிக்க கூடாது, திகதாக. அப்ப திஸ் தானே 30 என்றதுக்கு பாவிச்சோம். அப்ப திஸ் என்றது தான் இங்க தாகக்கு போடும். அப்ப திஸ் தாக, திஸ் தாக தான் பெறும். சரியா? இதே பேட்டர்ன் தான் மிச்சம் எல்லாத்துக்கும். இப்ப 40,000 ஹத்தலிஸ் தாக. சரியா? அப்படித்தான் மிச்சம் மிச்சம் எல்லாமே வரும். ஓகே. அப்ப 10,000 தாகதா, 10,000 தாகதா. 20,000 விசிதா, 30,000 திஸ்தா, 40,000 ஹத்தலிகதாகன்னு சொல்லக்கூடாது, ஹத்தலிஸ் தாக. அப்ப 40 ஹத்தலிஸ் தானே. அந்த ஹத்தலிஸோட தான் நீங்க தாக செய்யணும். ஹத்தலிஸ் தாக. 50க்கு வந்து பனக. ஆனா 50 பனஸ் தானே. அப்ப பனஸ் தாக. 60க்கு வந்து ஹெட்ட, 60 ஹெட்ட தானே. அப்ப ஹெட்டதாக. 70,000க்கு வந்து ஹெத்தேவன்னு பார்த்தோம். 70 ஹெத்த. அப்ப அந்த ஹெத்தேவோட தான் தாக. அப்ப ஹெத்தேதாக. 80,000, 80 அசு தானே பாவிச்சோம். அப்ப அசுதாக. அவ்வளவுதான். அப்ப 90,000, 90க்கு வந்து அணுவ அந்த வானா கட் பண்ணி விட்டோம்டா அணுதா, அணுதா, அணுதா. இப்ப இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் எல்லாத்துக்குமே வேற. அப்ப நீங்க 91,000 எல்லாமே சொல்லலாம். என்ன? அணு எக்தாக, அணு தெதாக, அணு துண்டாக, இப்படி மிச்சம் எல்லாம் வேற. சரியா? அடுத்தது கடைசியா பார்க்க போறோம் 1,00,000, அதாவது 100,000. அப்ப இந்த 1,00,000 வந்து நாங்க சிங்களத்துல லக்ஷய சொல்லுவோம், லக்ஷய. தமிழ்ல கூட லட்சம் சொல்லுவோம் தானே. அந்த இதுதான் அப்படியே வருது, லக்ஷய, லக்ஷய. 1,00,000க்கு என்ன? லக்ஷய. அவ்வளவுதான் விஷயம். இந்த நம்பர்ஸ் பேட்டர்ன் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லா இந்த மாதிரி பேட்டர்ன்ல ஞாபகப்படுத்தி வச்சிருந்தீங்கடா உங்களுக்கு நிறைய இடங்கள்ல வந்து இது உதவும். இந்த நேரம் பார்க்கறது, மற்ற விலை கேட்கறது, மற்றது தூரங்கள் சொல்லிக்க, அளவுகள் சொல்லிக்க, எல்லாத்துக்கும் வந்து இந்த நம்பர்ஸ் தான் பாவிப்போம். அப்ப உங்களுக்கு சரியான உதவியா இருக்கும். தேங்க்யூ.